அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பெயர்ச்சியானது நிகழப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சியால் மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த 5 ஆண்டுகளாகவே பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போலவே யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, கொடுத்ததை வாங்க முடியலை, வாங்கியதை கொடுக்க முடியவில்லை என்ற குழப்பத்துடன் காலத்தை ஓட்டிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 5ஆம் இடமான புத்திர பாக்கியம், தெய்வ அருள், புண்ணியங்கள், காதல் என்ற ஸ்தானத்திற்கு வருகிறது. இந்த குரு பயிற்சி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தை பார்ப்பதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல பல எண்ணங்கள் பூர்த்தியாகும். கடைசி நேரத்தில் நின்று போன திருமணம், திருமண தடை உண்டான ஜாதகருக்கு எல்லாம் திருமணம் நடைபெறும். திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். 11ஆம் பாவத்தை குரு பார்வையிடுவதால் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம், ஆதாயம் பெறலாம். சொத்து விஷயத்தில் கடன்பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறலாம். ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ், கீர்த்தி, அந்தஸ்து பெறலாம். வாடகை வீட்டில் கூட இருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகலாம். பாதியிலேயே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுப காரியம் நடக்கும். பிள்ளைகளால் பெருமை வரும். பிள்ளைகள் விருப்பப்படியும் படிப்பும் அமையும். வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இருக்கும். புது வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். நீங்கள் செய்த நற்செயல்களுக்கு எல்லாம் பலன் இப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறது. குரு பகவான் சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்றார். மூவருமே குருவுக்கு நட்பானவர்கள்தான். உங்கள் வாழ்க்கையில் உயர்வான முன்னேற்றத்தை பெறப்போகிறீர்கள். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேட வேண்டாம். நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விட்டுவிட வேண்டும். கடந்த 1 வருடமாக மகரம் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் 5வது வீட்டில் உள்ள உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி 5 ராசிகளுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது. அந்த 5 ராசிகளில் மகரம் ராசியும் ஒன்று. குரு பகவான் இருக்கின்ற இடமும் பார்வையும் என்று இரட்டை லாபத்தை மகர ராசிக்கு வழங்க இருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியில் ஒன்று குரு பெயர்ச்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சாரம் செய்தார். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். கடந்த 1 வருடமாக மகர ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் 5வது வீட்டில் உள்ள உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி 5 ராசிகளுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது. அலைச்சல், டென்ஷன், பொருளாதாரம் நெருக்கடி, சோதனைகள் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும். கடந்த காலத்தில் நீங்கள் விரும்பிய, எதிர்பார்த்த, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இனி வரும் நாட்களில் நீங்கள் பெற்று விடுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு விருப்பம் நிறைவேறும். முயற்சிகள் எளிதாக கைகூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள், மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். 7 சனியும் விலக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான வாழ்க்கையை தரும். பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். மகர ராசிக்கு குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கிறது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது மற்றும் லாப வீட்டையும் பார்க்கிறது. ராசியை குரு பார்த்தாலே யோகம்தான். நீங்கள் செய்யும் மிகச்சிறிய முயற்சி கூட பலன் தரும். எல்லா விதமான ஆதரவும் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். முயற்சிகள் கைகூடும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். 7 சனி நடந்தால் கூட குருவின் பார்வை ராசியின் மீதும். குரு 5ஆம் வீட்டில் இருப்பது சனியின் நெருக்கடிகளை போக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சட்ட சிக்கல்கள் தீரும். பிரச்சனைகள் இருந்தால் நிழல் கூட தெரியாமல் போகும். மன நிம்மதியாக மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் அமையும். மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது.
எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும், ஆதரவும் கிடைக்கும். உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். வீட்டு காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். உறவினர்கள், குடும்பத்தினர் மத்தியில் உங்களுக்கு ஸ்பெஷலான இடம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, நிலம், சொத்து வாங்குவது, பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்பு கூட விலகிவிடும். பெரிய முதலீடுகளில் இருந்து கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், புதிய வேலை, பதவி உயர்வு, பெரிய வாய்ப்புகள் போன்றவையும் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை கணிசமாக மேம்படும். வேலை மற்றும் தொழில் வளர்ச்சியால் வசதியான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். எனவே அதில் நுழைந்ததும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதுடன் வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தையும் அமைத்து கொடுப்பார். குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை, சச்சரவும், வாக்குவாதமும் இருந்த நிலையை மாற்றுவார். ஒரு வீட்டுக்குள் ஒட்டுறவு இல்லாமல் பிரிந்து இருந்தவர்கள் அந்த நிலை மாறி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு கண்ணுக்கு அழகான குழந்தையும் பிறக்கும். படாத பாடு படுக்கையாய் இருந்த தாயும் எழுந்து நடப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள். சுப நிகழ்ச்சிகளில் மரியாதை கிடைக்கும். இனி உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன்களை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பாக பிரிவினையும் சுமூகமாக முடியும். ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் எதையோ இழந்ததை போல இருந்த உங்கள் முகம் இனி மலரும். அழகு, இளமை அதிகரிக்கும். கூட்டத்தில் பளிச்சென்று தனியாக தெரிவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் தந்தையாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களும் உதவுவார்கள். 11ஆவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரர், சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி பாசமழை பொழிவார்கள். இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். கனவு தொல்லை, தூக்கமின்மை விலகும். மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை, தங்க நகை, ஆபரணங்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள். கட்சிக்குள் நடக்கும் கோஷ்டி பூசலில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மேலும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள். தொலைதூர பயணங்களும் சென்று வருவீர்கள். வேற்று மதத்தினர், மொழியினர் உதவுவார்கள். ஆனால் சிறு சிறு விபத்துகள் வந்து போகும். அரசு காரியங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம். மேலும் 12/6/2024 முதல் 19/8/2024 வரை மற்றும் 2/12/2024 முதல் 5/4/2025 வரை குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்வதால் செல்வம், செல்வாக்கு கூடும். இழுப்பறின வேலைகள் உடனடியாக முடியும். சொத்து வாங்குவீர்கள். வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் அமையும் யோகமும் வாய்க்கும். வசதியான வீட்டிற்கு இடம் மாறுவீர்கள். 19/8/2024 முதல் 2/12/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 14/5/2025 வரை குரு பகவான் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சகோதரர்கள் உதவுவார்கள். புது வாகனம், புதிய வீடு, மனை வாங்கும் யோகமும் வாய்க்கும். பெரிய பதவிகள் தேடி வரும். அயல் நாட்டில் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். செல்வாக்கு கூடும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த திண்டாட்டம் மாறும். உங்களின் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீர்கள். புதிய முதலீடுகளும் போடுவீர்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். பங்குதாரர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்களின் தொல்லைகளும் விலகும். கணினி, உணவு, என்டர்பிரைஸ், கமிஷன் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு பணிச்சுமை குறையும். மேல் அதிகாரியுடனான பணிப்போரும் விலகும். கல்வி தகுதி உயர்த்தி கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். கணினி துறையினர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். நாடாளுபவர்களின் கரங்களால் பரிசும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை சீர் செய்வதுடன் மன மகிழ்ச்சியும் தருவதாக அமைந்திருக்கின்றது. மேலும் பரிகாரமாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இன்னும் சில மாதம் நீடிப்பதால் சனிக்கிழமைகளில் தானம் செய்வதும், சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றுவது போன்றவற்றை செய்து வரலாம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும்
நீளம். அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.